Hi all, welcome to my channel. இன்றைக்கி நம்ம உடம்பு வலி, சளி, ஜுரம், தலைவலி எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த ரெமெடி என்னென்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு தோட்டத்திலேருந்து அதற்கு தேவையான பூக்களையும் இலையிலையும் பறிச்சிட்டேன் நான். இதை நீங்கள் ரெகுலராக தேனி இது மாதிரி வச்சு குடிச்சிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுவுமே வராது. உடம்புல நோய் எதிர்ப்பாற்றலாம் அதிகரிக்கும். இதில் எல்லாத்துலேயுமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஒரு லீஃபு பூலையும் ஒரு குணங்கள் இருக்குது. எல்லாமே மெடிசனல் வேல்யூ உள்ள பொருட்கள் தான். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் டீ வச்சு சாப்பிடலாம். இவ்வளோ பொருட்கள் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் என்ன கிடைக்குதோ உங்கள் தோட்டத்தில் அதில் 1-2 வெறும் சங்குப்பூ மட்டும் கிடச்சிதுன்னா அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி 1-2 லீஃபு. இப்போ நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சங்குப்பூ எடுத்துக்கிட்டேன், செம்பருத்தி 2, இது கொய்யா இலை, கொஞ்சம் ஒரு வெத்தலை, பலா இலை, இன்சுலின் செடியோட இலை, பப்பாளி இலை, பிரண்டை இலை, வல்லாரை, கருந்துளசி, குறிஞ்சா இலை, கற்பூரவள்ளி இல்லை ஓமவல்லின்னு சொல்லுவாங்க, அந்த இலை 1, மா இலை 1, இது கரிசலாங்கண்ணி, எல்லோ கரிசலாங்கண்ணி, தும்பை சளி ஜுரத்துக்குலாம் ரொம்ப நல்லது. அது அந்த பூவோடு சேர்த்து எடுத்துக்கிட்டேன். தும்பை பூ ப்ளஸ் இலை, கருவேப்பிலை, நந்தியாவட்டை, பிங்க் அண்ட் ஒயிட் ரெண்டுமே இருந்துச்சு எடுத்துக்கிட்டேன். சாரி, இது நந்தியாவட்டை நித்திய கல்யாணி, இது நந்தியாவட்டை. இது இட்லிப்பூ, ரெட் கலர் இட்லிப்பூ, எல்லோ கலர். இது எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ நம்ம தேநீர் வைக்க போகிறோம். நான் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கல்லுப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஏன்னா இந்த இலைகள்லாம் அப்படி கார்டன்லேருந்து டேரெக்டாக பறிச்சதுனால கொஞ்சம் பூச்செல்லாம் இருக்கும், அதெல்லாம் வாஷ் பண்ணிப்போம். இவ்வளோ தான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வெறும் பப்பாளி இலை மட்டும் கிடச்சதுன்னா நீங்கள் அதை மட்டும் கஷாயம் வச்சு குடிக்கலாம். என்ன உங்களுக்கு கிடைக்குதோ அந்த மாதிரி குடிக்கலாம். அதில் எல்லாத்துலேயுமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. தோற்பு சத்து நம்ம எடுத்துக்கிறதில்ல உணவில். ஸோ இந்த மாதிரி கொய்யா இலை இதெல்லாம் சேர்த்துக்கும்போது தோற்பு சத்து கிடைக்கும் நமக்கு. இந்த செம்பருத்தி ஜஸ்ட் க்ளீன் பாட்டில் எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டு நல்லா அலசி எடுத்துக்கிட்டு நம்ம டீ ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த பூக்கள் இலைகள்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ தண்ணி நான் ஒரு 3 கிளாஸ் வச்சுருக்கிறேன். தண்ணி கொதி வர ஆரம்பிக்கும்போது இந்த பூவு இலையும் போட்டுடலாம். அப்புறம் நிறுத்தத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பனை வெல்லம் நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன இஷ்டப்படுங்க அதை போட்டுக்கலாம். நாட்டு சக்கரையும் போட்டுக்கலாம், பனை கல்கண்டு போட்டுக்கலாம். ஒயிட் சுகர் சேர்க்காமல் இருக்கிறது நல்லது. தண்ணி பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இது சேர்த்துடலாம். இதை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஆனால் தான் இதோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கிடும். அதில் இந்த பூக்களோட கலரு, இந்த இலையில் உள்ள எல்லாமே சத்துக்களுமே இறங்கிடும். நல்லா அந்த கலர் மாறுறதே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அந்த எசன்ஸ் ஃபுல்லாக நல்லா இறங்கிடுச்சு. கலர் பாருங்கள், நல்லா இந்த சங்குப்பூவில் உள்ள ப்ளூ கலரு, இந்த பிங்க்கு, க்ரீன் எல்லாமே நல்லா இறங்கியிருக்கு. இப்போ இந்த டைமில் நான் பனை வெல்லம் பொடி பண்ணி வச்சுருக்கிறது சேர்க்குறேன். உங்களுக்கு சுகர் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்லாம். அந்த இனிப்பு சுவை எல்லாமே சாப்பிட்லாம். டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறது. போட்டு ஒரு நிமிஷத்தில் நம்ம இறக்கிட்டு ஃபில்டர் பண்ணிடலாம். நம்மளோட ஹெல்த்தியான பூ அண்டு இலைகளை கொண்டு செய்த டீ ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக என்னோடய எசன்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கு. நான் இப்போ பனை வெல்லம் அதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேன் கூட கலந்து குடிச்சிக்கலாம். ஒரு ஸ்வீட்னஸ்க்காக தான் அது. அப்படி இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கூட அப்படியே குடிச்சிக்கலாம். அதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் சுவையில் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி இயற்கையாக உள்ள இந்த பூக்கள் இலைகள் மூலம் கிடைக்கிற டீயை ரெகுலராக எடுத்துக்கங்க. சாதாரணமாக ஏற்பட்ட தலைவலி, ஜுரம், சளி, உடம்பு வலி எதுவுமே இருக்கிறதில்ல. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் வீக்லி ஒன்ஸ் இது ரெகுலராக எடுத்துகிட்ருக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. தேங்க்யூ.